இன்றைய நாளிலே மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 9-13 வரை சிந்திப்பதற்காக திருச்சபை திரு அவை நம்மை அழைக்கின்றது. இந்த பகுதியிலே என்ன கூறப்பட்டிருக்கின்றது? இயேசு மத்தேயு என்பவரை அழைக்கின்றார். இந்த மத்தேயு என்பவர் யார்? வரி தண்டுபவர், அதாவது வரி வசூலிப்பவர். அதாவது யூத மக்களிடையே ஒரு சிலர் உரோமையர்களுக்காக வேலை செய்தார்கள். உரோமையர்களுக்காக என்ன வேலை செய்தார்கள்? இந்த யூத மக்களிடமிருந்து வரியை வசூல் செய்து உரோமையர்களுக்கு கட்ட வேண்டும், கப்பம் கட்டுதல். இந்த பணியை செய்தார்கள். இதில் இவர்கள் அதிக லாபம் ஈட்டினார், கொள்ளையடித்தார்கள் என்றும் சொல்லலாம். என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கட்ட வேண்டியிருக்கும். அதிகமாக வரி வசூல் செய்து குறிப்பிட்ட அளவை கட்டிவிட்டு மீதத்தை இவர்கள் வைத்துக் கொள்ளுகின்றார்கள். இந்த நிலையிலே இவர்கள் யூத மக்கள் மத்தியிலே பாவிகளாக கருதப்பட்டார்கள். கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்கிறார்கள், யூத மக்களுக்கு எதிரான செயலை செய்கிறார்கள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் தான் இந்த வரி வசூலிக்கின்ற மக்கள். அந்த மக்களில் ஒருவரை, மத்தேயு என்பவரை இயேசு அழைக்கிறார். அழைத்தவுடனே மத்தேயு எந்த பதிலும் சொல்லவில்லை. அங்கிருந்து எழும்பி இயேசுவை பின்தொடர்கிறார். ஒரு விவிலிய விரிவுரையாளர் சொல்லுகின்றார், மத்தேயு அங்கிருந்து கிளம்பிய பொழுது எல்லாவற்றையும் விட்டு சென்றார், ஒன்றை தவிர. ஒன்றை மட்டுமே அங்கிருந்து எடுத்து சென்றார். என்னவென்றால் எழுதுகோலை. எழுதுவதற்கு, இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அதை மட்டுமே அங்கிருந்து எடுத்து வந்தார். மற்ற அனைத்தையும் அங்கேயே விட்டுவிட்டார். அவர் செய்த அனைத்து தவறுகளையும் அங்கேயே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் என்று எழுதுகின்றார். ஆக அதன் பின்பு பார்க்கின்றோம், இயேசு அந்த மத்தேயு சார்ந்த மக்கள், அதாவது வரி தண்டுபவர்களோடு, பாவிகளோடு, அதாவது யூதர்களை பொறுத்தவரை இவர்கள் பாவிகள் என்று கருதப்பட்ட அந்த மக்களோடு சென்று உணவருந்துகின்றார். இதை பார்த்த யூதர்களுக்கும் கோபம் வருகிறது. ஏன் இயேசு ஒரு இறைவாக்கினர்னு சொல்லுகின்றார்? கடவுளின் மகன், அவர் எப்படி ஒரு பாவிகளோடு அமர்ந்து உணவருந்தலாம் என்று அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது இயேசு கூறுகிறார், நான் நோய் அற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே வந்திருக்கின்றேன். பாவிகளோடு இருப்பதற்காக, பாவிகளை மீட்பதற்காக என்று இயேசு அங்கே சொல்லுகின்றார். அப்படி என்றால் இயேசுனுடைய உடனிருப்பு என்பது இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு தவறு செய்கின்ற மனிதனுக்கும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு நல்லவர்களை மட்டுமே தேடிச் செல்லவில்லை, மாறாக தவறிப்போன ஆடுகளை தேடிச் செல்கின்றார். தன்னுடைய பாதையிலிருந்து இடறிச் சென்ற ஆடுகள், நேர்மையிலிருந்து விலகிய ஆடுகள், இப்படிப்பட்ட நபர்களை தேடுகின்றார். அதில் நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். நாம் பல நேரங்களிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை பின்பற்றாமல் வாழ்ந்திருக்கலாம். அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தில் எது நல்லதென்று படுகிறதோ அதை செய்யாமல் தீயதை செய்து பலருக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த சூழலிலும் இயேசு நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். எப்படி மத்தேயுவை மீட்டெடுத்து தன்னுடைய பணிக்காக தேர்ந்து கொண்டு மத்தேயுவை தன்னோடு வைத்து கொண்டாரோ, அதுபோன்று நம்மையும் நம்முடைய தவறான வாழ்விலிருந்து நம்மளை விடுவித்து தன்னோடு வைத்துக்கொள்ள இயேசு முற்படுகின்றார். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எப்படி மத்தேயு அழைத்தவுடன் மத்தேயு உடனடியாக இயேசுவை பின்பற்றி சென்றாரோ, அதுபோன்று நம்மையும் இறைவன் பல நேரங்களிலே பெயர் சொல்லி அழைப்பார். அதை உணர்வதற்கு நமக்கு இறைவன் அருள் தேவைப்படுகிறது. இன்னொன்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறுகின்றார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். ஆக நாம் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தின் மீது இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். பாவிகள் மீது இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். ஏழைகள் மீது, நோயாளிகள் மீது, ஒடுக்கப்பட்டவர்கள் மீது, உரிமை வாழ்வு இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மீது, ஒன்றுமில்லாத மக்கள் மீது, இவர்கள் மீது நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடம் விரும்புகின்றார். என்றால் அவர் அப்படிப்பட்டவராக தான் இருக்கின்றார். நாம் கொடுக்கின்ற கோடிக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான காணிக்கைகளை அவர் பார்ப்பதை விட நாம் எத்தனை மனிதர்களுக்கு உணவு கொடுக்கின்றோம், எத்தனை மனிதர்களை உடை கொடுக்கின்றோம், எத்தனை மனிதர்களுக்கு உடனிருந்து அவர்களுக்கு செவி கொடுக்கின்றோம் என்று பிறரின் தேவைகளில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்கின்றோம்.
சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுத்து இறைவனிடத்திலே நம்முடைய குடும்பத்தை சரணடைய செய்து, ஆண்டவரே, நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டிய அருள்வரத்தை எங்களுக்கு தாரும் என்று வேண்டி இந்த நாளை அர்ப்பணிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.